போரின் முடிவை முன்கூட்டியே கணித்து விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்படுத்திய சவேந்திர சில்வா. கனேடிய பிரதமரின் அறிக்கையை நிராகரித்த இலங்கை. முதன்முறையாக ஐரோப்பிய நாடொன்றில் விடுதலை புலிகளின் தலைவரின் குடும்பத்தினருக்கு வீர வணக்கம். போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்திற்கு மேல் போரில் தோல்வியடையப் போகின்றோம் என்று தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார் என முன்னாள் இராணுவ தளபதியும் மற்றும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே குறித்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் அவர் தப்பி சென்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தவுடன் இறுதிக்கட்ட போரில் சுமார் 12,000க்கும் அதிகமான போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டு செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை. 58வது படையணியின் தளபதியாகவே இதனை நான் கூறுகின்றேன். அத்தோடு பொதுவாகவே பிரபாகரனை மீட்டு செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதிக்கட்ட போரிலிருந்து பிரபாகரன் தப்பித்து செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது. ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்ட அறிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். தொலைபேசியூடாக ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், போர் முடிவடைந்து 15வது ஆண்டு நிறைவையொட்டி வெளியிடப்பட்டுள்ள குறித்த அறிக்கை கனடாவின் அப்பட்டமான இரட்டை நிலைப்பாட்டை அம்பலப்படுத்துகின்றது. இந்த நிலையிலேயே கனேடிய பிரதமர் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விடயம் பற்றி பேசுகின்றார். அதே நேரத்தில் பிற இடங்களில் நடப்பவற்றிற்கும் உதவுகின்றார். மேலும் இலங்கை தனது பிரஜைகளின் மனித உரிமைக்கான நிலைப்பாடுகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக உள்ளதுடன் சர்வதேச அரங்கில் நாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். அதேவேளை உலகளாவிய கள ஆய்வு போன்ற செயல்முறைகள் மூலம் சர்வதேச சமூகத்துடன் இணைவதும் அவற்றுள் அடங்கும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எந்த சவாலையும் எதிர்கொள்ள தாம் தயார் என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இராணுவத்தை வழிநடத்தி 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கையில் ஒற்றுமை தொடரும் என்றும் பொன்சேகா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 3 தசாப்த கால மோதலின் பின்னர் இலங்கை விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு 1.5 தசாப்தங்கள் கடந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போரில் ஏராளமானோர் உயிரிழந்தும் மற்றும் பெரும்பாலானோர் கைகால்களையும் இழந்துள்ளனர். போர் இனிமையானது அல்ல. எனவே சமாதானத்துக்கும் விலை உண்டு என்று பொன்சேகா கூறியுள்ளார். இந்த நிலையில் அடுத்த பரம்பரைக்கு போரை கொண்டு செல்ல மாட்டேன் என்று தாம் உறுதியளித்தபடி முப்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரின் ஆதரவுடனும் தாம் தமது வார்த்தையை நிறைவேற்றியதாக பொன்சேகா மேலும் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு போரில் தேசம் வெற்றி பெற்றதன் 15வது ஆண்டு நிறைவையொட்டி இலங்கை இராணுவ வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் 1509 இராணுவ வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதாக இலங்கை இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பதவி உயர்வுகளில் 114 அதிகாரிகள் மற்றும் 1395 பேர் இதர தரவரிசைகளில் அடங்குவதுடன் அவர்கள் அனைவரும் அந்தந்த பதவிகளுக்குள் அடுத்த நிலைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அனுமதியுடன் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகேவினால் இந்த பதவி உயர்வுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் குடும்பத்தாருக்கு டென்மார்க்கில் உள்ள அவரது குடும்பத்தார் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் உள்ளிட்ட அவரின் குடும்பத்தார் மற்றும் பெருந்திரளான மக்கள் இணைந்து இவ்வாறு தமது உணர்வுபூர்வ அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை தேசிய தலைவருக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ எவ்வித அஞ்சலிகளும் நினைவேந்தல்களும் நடத்தப்பட்டதில்லை. இந்த நிலையில் இந்த வருடம் முதன்முறையாக தேசிய தலைவர் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது தேசிய தலைவருக்கு டென்மார்க்கில் வைத்து அவரது சகோதரர் மனோகரன் அஞ்சலி செலுத்தியதாக டென்மார்க்கில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் ஒத்துழைக்குமாறு அமெரிக்காவிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் துணை செயலாளர் டொனால்ட் லூ இலங்கையின் விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறுகையில், இலங்கை கடற்பரப்பில் ஆய்வு நடவடிக்கைகளுக்காக விசேட உள்நாட்டு சமுத்திரவியல் ஆய்வுக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு ஆய்வுக்குழுவை உருவாக்குவதன் மூலம் வேறு நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டிய தேவை ஏற்படாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போர் மௌனிக்கப்பட்டு 15 வருட நிறைவில் வெளியாகியுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையை இலங்கை முற்றாக நிராகரித்துள்ளதுடன் அதன் ஆணை மற்றும் அறிக்கை வெளியிடப்பட்ட காலத்தையும் இலங்கை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டு அறிக்கையிலேயே இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் பொறுப்பு கூறலை கோரியிருந்தது. குறித்த அறிக்கையானது இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பு கூறல் என்ற தலைப்பில் அமைத்து 45 பக்க அறிக்கையாக காணப்பட்டது. இந்த அறிக்கையில் இலங்கையில் தொடரும் பொறுப்பு கூறலின் பற்றாக்குறை பற்றி குறிப்பிட்டு உள்நாட்டு மட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட நடவடிக்கைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதி மற்றும் பிற தொடர்புடைய செயன்முறைகள் விடயத்தில் சர்வதேச சமூகம் இலங்கையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் உலகளாவிய அதிகார வரம்பு அல்லது பிற அதிகார வரம்புகளை பயன்படுத்தி விசாரணைகள் மற்றும் வழக்குகளை தூண்டுதல் மற்றும் இலக்கு தடைகள் தேவை என்று அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் இந்த அறிக்கையை நிராகரித்துள்ளார். இதன்படி 1971 ஆண்டு இறந்து போன மற்றும் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க முயற்சிப்பது கூட கேலிக்குரியது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.